Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரெண்டு சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா சப்ஜா விதை ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். சப்ஜா விதை சாப்பிட்றதுனால நம்மளோட பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதே போல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடும்போது நம்மளோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் நம்ம இன்னொரு விதையை எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கூல் விதைன்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். நம்ம சப்ஜா விதை போல இதையும் வந்து ஊற வச்சு சாப்பிடும்போது நம்மளோட பாடி ஹீட்டை டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணிடும். ஆனால் சப்ஜா விதையோட இதில் பார்த்தீங்கன்னா மெடிசன் பவர் கொஞ்சம் அதிகம். அதனால தான் இன்றைக்கி இந்த கூல் விதையை வச்சு ஒரு ட்ரிங்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊறி இருக்கு. சப்ஜா விதை ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்ம சப்ஜா விதை சாப்பிட்றதுனால நம்மளோட பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். இது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட நல்லா ஊறி தனித்தனியாக சீட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை அப்படியே மெண்டு சாப்பிடும்போது நம்மளோட பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து நம்ம ஊற வச்சிருந்த இன்னொரு விதை கூல் விதை. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி ஜெல்லி பதத்துக்கு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்ல ஜெல்லி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் சப்ஜா விதையோட இதில் வந்து மெடிசன் பவர் கொஞ்சம் அதிகம்னு சொன்னது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் ப்ளீடிங் அதாவது வெள்ளைப்படுதலை வந்து இந்த விதை சாப்பிடும்போது ஒரு 2 டைம்ஸ்லேயே சுத்தமாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ அந்த ட்ரிங்க்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த கூல் விதையை எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு இளநீர் எடுத்துருக்கோம். இளநீரில் செவ்வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதான் பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த செவ்வெண்ணெயில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நடுவில் சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. ஹோல் மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கூல் விதையை 1 ஸ்பூன் போட்டுக்கிற போகிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த விதையை வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடலாம். அதிகப்படியாக ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளை பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி இளநீரில் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் சாப்பிடும்போதே உங்களோட வெள்ளைப்படுதல் வந்து சுத்தமாகவே கண்ட்ரோல் ஆயிரும். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதை மூடிட்டு நல்லா எந்த ஒரு கேப்பும் தெரியாமல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலுமினியம் கவர் இருக்கும். இல்லை அப்படின்னா காட்டன் துணி இருந்தால் கூட எந்த ஒரு கேப்பு தெரியாமல் நல்லா சுற்றி டைட்டாக வந்து இந்த கவரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு த்ரெட்டு இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் அப்படி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. இல்லை அப்படின்னா முதல் நாள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடும். இப்போ முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதை வந்து அந்த இளநீரோட நல்லா ஊறி செட்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கிற போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி குடிக்கலான்னு பார்க்கலாம். நல்லா அந்த இளநீர் அந்த விதையெல்லாம் நல்லா ஊறி செட் ஆகி நம்மளுக்கோட ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பெண்கள் வந்து அதிகமாக வெள்ளைப்படுறவங்க டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 2 to 3 டைம்ஸ் குடிக்கும்போது அவங்களோட பாடி ஹீட்டை வந்து டோட்டலாகவே கண்ட்ரோல் பண்ணும். வெள்ளைப்படுதலை வந்து சுத்தமாகவே கண்ட்ரோல் பண்ணிடும். இதை யாரெல்லாம் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அதாவது ஐடியில் வேலை பார்க்குறவங்க, டிரைவர்ஸ், அதிக நேரம் 2 வீலரில் ட்ராவல் பண்ணி சேல் பண்ணுறவங்க, இவங்களாம் வந்து டெய்லி இல்லைன்னா வாரத்தில் 3 டைம்ஸ் குடிக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.